அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பில் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ஆணுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், மீன ராசிக்கு எப்படி பொருத்தம் அமையுதுங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, அதுக்குண்டான பேர் எடுத்து சு சே சோ லா லிங்கிறது வரும். இதே மாதிரி ஆணுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு அதுக்குண்டான பேர் எடுத்து பார்க்கும்போது சே சோ தா தி, அதான் வடசொல். சே சோ தா திங்கிறது வடசொல்லில் வரணும். அப்பேற்பட்ட பேரெழுத்து உடையவர்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. அதாவது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இரு ராசி உண்டு, கும்பராசியும் உண்டு, மீனராசியும் உண்டு. ஆக இந்த கும்பராசி மீனராசியாக இருந்தால் அந்த நட்சத்திர பேர் செட் ஆகும், அதை பார்த்துங்க. இவர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு எப்படி பொருத்தம் அமையுதுங்கிறது பார்ப்போம். தினப்பொருத்தம் சற்று அமையவில்லை, அதாவது தினப்பொருத்தம் இல்லை. கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது. தேவகணம் மனுஷகணமாக இருப்பதால் கணப்பொருத்தம் உண்டு. அதேபோல் ஸ்திரீ தீர்க்கம் உத்தமம், ஸ்திரீ தீர்க்கம் உத்தமமாக உள்ளது. மகேந்திர பொருத்தம் உத்தமமாக உள்ளது. மகேந்திரம் உண்டு, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு. யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. ராசி பொருத்தம் உண்டு. ராசி அதிபதி பொருத்தம் நன்றாக உள்ளது. வசிய பொருத்தம் அமையவில்லை. வசிய பொருத்தம்ங்கிறது மேசராசிக்கு பார்க்கும்போது ரெண்டு ராசி தான் அமையும். ஒன்று சிம்ம ராசி, ஒன்று விருச்சிக ராசி. மற்ற ராசிலாம் அமையணும் அமையாது. இருக்கிற 12 ராசியில் ரெண்டு ராசி மட்டும்தான் அமையும். சில பேருக்கு ஒரு ராசி மட்டுமே இருக்கும், அதை அடுத்த தலைப்பில் பார்க்கணும். வசிய பொருத்தம் இல்லை. அதே போல் மாங்கல்ய பொருத்தம் சொல்லக்கூடிய ரஜி பொருத்தம் உண்டு. பாத ரஜமும் வைர ரஜிங்கிறனால உண்டு மாங்கல்ய பொருத்தம். அதே மாதிரி நாடி பொருத்தம் அமையவில்லை. இருவருக்கும் பரிசுவை நாடியாக இருப்பதால் நாடி பொருத்தம் அமையவில்லை. வேத பொருத்தம் நன்றாக உள்ளது. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் இவர்களுக்கு 8 பொருத்தம் நன்றாக உள்ளது. திருமணத்துக்கு ஏற்ற ராசி நட்சத்திரமே. ஆகவே எந்த விதமான பயம் இல்லாமல் திருமணத்துக்கு செய்யலாம். உங்கள் ஜனன ஜாதகத்திலே தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமே. ஜனன ஜாதகம் தான் முக்கியம். இந்த திருமண பொருத்தங்கிறது எல்லா வளம் பெற்று வாழ்வாங்களாங்கிற பார்க்குறது அந்த திருமணம் நம்ம பொருத்தமாக பார்க்குறோம். இதெல்லாம் நீங்கள் முறையான வழியில் சரியான ஆலோசனை ஜோதிடர்கிட்ட கேட்டு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் வந்துச்சு திருமண பொருத்தம் பார்க்குறது. இதெல்லாம் ஒரு பொருத்தமாக அமையாது. அப்படி பார்த்தாலும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது யோனி பொருத்தமும் மாங்கல்ய பொருத்தம். மாங்கல்ய பொருத்தம்னா கல்யாணமே செய்யக்கூடாது. இந்த ஜாதகம்லாம் இன்னொரு ஜாதகம், அது என்ன அவசியம் வேண்டி இருக்குது? வாழ்க்கை தானே முக்கியம். அதெல்லாம் பார்த்து அதே போல் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இல்லாமல் பகை இல்லாமல் இருந்தால் திருமணம். களத்திர பாவாதிபதி 12, 6, 8, 12 மறைஞ்சுன்னா வாழ்க்கையில் சிக்கல் தான். களத்திர பாவாதிபதி கணவனுடைய ஸ்தானம், பெண்ணுக்கும் ஆணுக்கு மனைவி ஸ்தானம் மறைவு பெற்றாலே வாழ்க்கையில் எனி டைம் பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து முடிவு செய்யணும். அதே மாதிரி திதி சுனியம் இல்லாத காலமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி லக்னம் நல்லபடியாக அமையணும். 1ஆம் லக்னம், 3ஆம் லக்னம், 5ஆம் லக்னம், 7ஆவது லக்னம், 9ஆவது லக்னம் அமைத்தால் நல்லாயிருக்கும். 2ஆவது லக்னம், 4ஆவது லக்னம், 6ஆவது லக்னம், 8ஆவது லக்னம், 12ஆவது லக்னம் வந்தால் பொருத்தம் வராது, அது மத்தியமம் ஆகிடும். அதே மாதிரி திதி சூன்யம் பார்க்கும்போது பெண்ணுடைய ராசிக்கு மேச ராசிக்கு சஷ்டி திதியில் திருமண முகூர்த்தம் நடத்தக்கூடாது. ஆணுடைய நட்சத்திரம் மீன ராசிங்கிறதுனால அவர்களுக்கு திவிதே திதி, ஏகாதசி, சதுர்தசி திதி, அதாவது திவிதி, ஏகாதசி, சதுர்தசி திதியில் திருமண முகூர்த்தம் செய்யக்கூடாது. மற்ற திதியில் ஒத்து வரும்.
இந்த மாதிரி திதி அமைந்தால் அந்த முகூர்த்த காலத்தில் உங்களுக்கு திதி சூன்யமாக அமையும். இப்போ வந்து ராசி மட்டும் சொல்லியிருக்கிறோம். லக்னமும் அது உங்களுக்கு இருந்தால் அது திதி சூன்யமே. எல்லாம் கண்டிப்பாக ஆராய்ந்து உங்கள் ஜோதிடர்கள் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எல்லா அம்சம் பொருந்திருக்குதா, திருமண பொருத்தம் பார்த்துட்டீங்க, இப்போ முகூர்த்தம் குறிக்கும் போது எந்த விதமான தடை இல்லையா, இந்த ராசிக்கு திதி சூன்யம் இல்லாமல் இருக்கணும், சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும் பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. ஒரு திருமண மண்டபத்தில் போயிட்டோன்னா முகூர்த்த நாள் வருஷ டேட்டு வரை காலி இருக்குன்னு போடுவோம். காலி இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும். புக்கிங் ஆச்சுன்னா கோடு போட்டு வச்சுருப்பாங்க, இன்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இன்ட்டுக்கெலாம் புக்கிங்க, மண்டபத்தில் போய் உட்காந்தா சொல்ல இன்ட்டு போட்டதெல்லாம் புக்கிங்க, இன்ட்டு இல்லாதான் டேட்டு தான் காலியாக இருக்குது, இந்த காலண்டரில் பார்த்துங்க முகூர்த்தம் தான் போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு ஷார்ட் மாதிரி இந்த மந்த்லி காலண்டரில் எடுத்து ஒரு ஷார்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த டேட்டெலாம் முகூர்த்தம் இருக்குன்னு வருஷம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பாங்க, டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதம் ஜூலை மாதம் முகூர்த்தம், ஆகஸ்ட் மாதம் முகூர்த்தம், டிசம்பர் மாதம் முகூர்த்தம், ஜனவரி மாதம் முகூர்த்தம் அப்படியே போட்டுப்பாங்க. நம்மளுக்கு தேவையான முகூர்த்தம் எந்த தடங்கள் இல்லாமல் முகூர்த்தமாக பார்த்து முடிவு செய்து கொள்ளணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா.